பட்டாசு வாங்க போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தானுங்க. கம்மியான விலையில் தரமான பட்டாசை குறித்த டைமில் நீங்கள் இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாட தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் குரோம் ப்ரௌசரை இல்லை ஏதாவது உங்கள் ஃபோனில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிகேபி கிராக்கர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த முதல்ல 1 kg கார்ட் இந்த லிங்கை யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்லை அப்படின்னா இரண்டாவது இருக்கிற ஜிகேபி கிராக்கர்ஸ் பை கிராக்கர்ஸ் ஆன்லைன் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து பார்த்தோன்னா ஆஃபர் ப்ளஸ் 1% எக்ஸ்ட்ராவாக ஆஃபர் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணால் தருவாங்க. சரி ஓகே, இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் பட்டாசு இருக்குன்றதை முதலே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்தந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் மொத்த ப்ராடக்ட்டையும் இங்கே கீழே ஷோ பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன பொருள் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போது ஸ்பார்க்கிள் அதாவது கம்பி மத்தாப்பூவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கிள் ஜஸ்ட்டு 8 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, 8 ரூபீஸில் ஆரம்பித்து 195 வரைக்கும் ஸ்பார்க்கிள்ஸ் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ராஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்ககிட்ட. சக்ரா பிக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 10 பீஸ் இருக்கும். இது வந்து 35 ரூபா. இதுலேயே வந்து பார்த்தோன்னா 25 பீஸ் இருக்கும். அது வந்து 45 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் பூத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இது எங்ககிட்ட 45 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 45 ரூபா ஒரு பாக்ஸு. இதில் 10 பீஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா ராக்கெட் பாம். இதில் 3 வெரைட்டி இருக்கும். விசிலிங் ராக்கெட் வந்து வேறு ஒரு செக்ஷனில் வச்சுருப்பாங்க. இதை வந்து பேபி ராக்கெட். இது வந்து 40 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தபடியாக இது வந்து சாட்டான்னு சொல்லுவாங்க. 25 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தபடியாக பிஜிலி கிராக்கர்ஸ் 15 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது எங்ககிட்ட. பேப்பர் பாம் வந்து 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1/4 கிலோ பாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து பார்த்தோன்னா லக்ஷ்மி வெடி குருவி வெடின்னு சொல்கிறது வெறும் 5 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. மொத்தம் கிட்டத்தட்ட இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது. அவுட்லேருந்து எல்லா ஐட்டமும் இருக்குது. நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு தேவையான இது வந்து ஈஸியாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக இப்போ இதில் நம்ம வந்து ஒரு டெமோ ஆர்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எப்படி அப்படின்னா முதல்ல நீங்கள் இந்த இடத்துலையுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஆர்டர் பண்ணி முதல்ல ஸ்பார்க்கிள்ஸ் பார்ப்போம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் ஸ்பார்க்கிள் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஒன்றுன்னு காட்டுறது. இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த ப்ரெஸ் பட்டனாக எழுதிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். 7 சென்டிமீட்டரில் 2, 10 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்கல் 1, க்ரீன் கலர் 10 சென்டிமீட்டரில் 1, 10 சென்டிமீட்டரில் ரெட் கலர் 1, அதுக்கப்புறம் ஒரு 30 சென்டிமீட்டரில் 1 எடுப்போம். அப்படியே பார்த்துட்டு வரோம். 30 சென்டிமீட்டரில் க்ரீன் 1, 30 சென்டிமீட்டரில் ரெட் 1, 30 சென்டிமீட்டரில் சில்வர் 1 போதும். எனக்கு ஸ்பார்க்கிள் போதும். அடுத்தபடியாக சக்ராஸ் பார்த்தோம். சக்ராவில் வந்து பார்த்தோன்னா நம்ம எதை வாங்கலாம்? இதில் 25 பீஸ் இருக்குமா, ஒரு 45 ரூபா தான். இது ஒன்று வாங்கிப்போம். சக்ரா ஸ்பெஷல் இது ஒன்று வாங்கிப்போம். இது ஒரு டிஸ்கோ வீல் இது ஒன்று வாங்கிப்போம். அடுத்தபடியாக வேறு என்ன வாங்குவோம்? ஃப்ளவர் பாட்டில் நம்ம என்ன வாங்கலாம்? ஃப்ளவர் பாட் ஸ்மால் 10 பீசஸ் 45 ரூபான்னு இருக்குது. இது ஒன்று. கலர் கோட்டி பிக் ஃப்ளவர் பாட் பிக் 55 ஆட். இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக நம்மளுக்கு என்ன வேணும்? ராக்கெட்டில் பேபி ராக்கெட் போதும். ட்விங்க்லிங் ஸ்டாரில் 25 ரூபா ஒன்று போதும். பிஜிலி இதில் வந்து 15 ரூபா. எத்தனை குவான்டிட்டி வேணும்? 2 குவான்டிட்டி என்ட்ரு பண்ணி சேவ் கொடுக்குறோம். 2 பேப்பர் பாம் 1/4 கிலோ பாம் 1. ஆட்டம் பாம்லாம் வந்து இது வந்து கிளாசிக், இதை வந்து ஆக்னி, இதை வந்து கிங்காங். ஆட்டம் பாம், ஹைட்ரோ பாம். ஆட்டம் பாம் 1, கிங் 1 எடுத்துப்போம். சிங்கிள் சவுண்ட் கிராக்கர்ஸில் 4 இன்ச்சு லக்ஷ்மி கோல்டு 28 ரூபாவா. இது ஒன்று எடுத்துப்போம்.
4 இன்ச்சு லக்ஷ்மி கிராக்கர், அதாவது இல்லைன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்ற 2 பேரில் சொல்கிறாங்க. இது 16 ரூபா. இது ஒன்று எடுத்துப்போம். இது குருவி வெடி, இது வந்து 5 ரூபாவா. இது நம்ம 10 எடுத்துப்போம். வேறு என்ன வாங்கலாம்? 4 இன்ச்சு டீலக்ஸ், இது ஒன்று வாங்கிப்போம். இது ஒன்று வாங்கிப்போம். இது ஒன்று வாங்கிப்போம். வேறு மல்டி ஷாட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாலா ஜஸ்ட்டு, இங்கே 1000 வாலா ஜஸ்ட்டு 200 தாங்க. இதை ஒன்று வாங்கிப்போம். மல்டி ஷாட் ரிப்பீட்டிங் ஷாட்டில் 30 ஷாட் ஒன்று எடுப்போம். இது 7 ஷாட் 30 ஷாட் ஒன்று எடுத்துட்டோம். ஏரியல் ஃபேன்ஸ், அதாவது மேலே போயிட்டு ஸ்கை அவுட் அப்படின்னு சொல்கிறக்கூடியது. இது 4 இன்ச்சு பெரிய ஸ்கை அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாவாம். இது சோட்டா ஃபேன்சி 35 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து 2 இன்ச்சு ஃபேன்சி ஒன்று வாங்கிப்போம். 3.5 இன்ச்சு ஃபேன்சி ஒன்று வாங்கிப்போம். கிட்டத்தட்ட நம்ம 40 ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஏரியல் ஃபேன்சி இதுதான் பார்த்துட்டோமா. இப்போ நைட் ஃபேன்சி, இதில் இந்த டிஜிட்டல் வாலா ஒன்று ஆட் பண்ணிப்போம். கிக்கட் 25 ரூபா. பட்டர்ஃப்ளை 1, மேஜிக் பாப்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். அதை பற்ற வச்சுன்னா பட்டன்னு இதாகும். இது ஃபோட்டோ ஃப்ளாஷ், ஸ்மோக்கு ஒன்று வாங்கிப்போம். ஃபேண்டா ஷாட், மேலே போய்ட்டு வெடிக்கும். லாலிபாப் வந்து இதே மாதிரி தான் உள்ள ஸ்டிக்கரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பட்டன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். சைரன் ஒன்று வாங்கிப்போம். பிட்டின் பீர் ஒன்று வாங்கிப்போம். ஜி பூம்பா, இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், சின்ன பசங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சின்னதாக ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் மாதிரி இருக்கும். அதை பற்ற வச்சுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அதே தான் இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இது வெடி மாதிரி இருக்கும், அது திருசில் இருக்கும். பற்ற வச்சிங்கன்னா இதாகும். அடுத்து வந்து ஹெலிகாப்டர், வாட்டர் ஸ்க்ரீனு, மியூசிக்கல் ராக்கெட்டு, கலர் ஸ்மோக்கு, கிட்டத்தட்ட 49 ஐட்டம் வாங்கியிருக்கோம். இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எதை ஆட் பண்ணலாம்? படா பீகாக், இதையும் ஆட் பண்ணிடுவோம். மொத்தமாக வந்து 50 பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அங்கே பாருங்கள், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 50 ஐட்டம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் கார்ட்டில். அதுவும் இல்லாமல் 39 ஐட்டம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 7 சென்டிமீட்டர் 2ன்னு போட்டுனா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 50 பிக் பண்ணியிருக்கோம்ல. இந்த ஐட்டம் வந்து 39 ஐட்டம். அதில் ஒரு சில இதை வந்து 2ன்னு வாங்கியிருப்போம், 3ன்னு வாங்கியிருப்போம், அந்த மாதிரி. அப்போ மொத்தம் கிட்டத்தட்ட நம்ம 50 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 2680 ரூபா மட்டும்தாங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ, நைட் வேணும், நைட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டமும் ப்ளஸ் பகலில் எல்லாமே மிக்ஸப்பாக வாங்குகிறோம் அப்படின்னாவே ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2680 ரூபா. இதே மாதிரி உங்களுக்கு என்ன நீடோ, தலை தீபாவளியாக இருக்கலாம், அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், குழந்தைங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு சாம்பிள் வீடியோ தான். அடுத்தபடியாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2680 ரூபா சொல்லிட்டாங்க. இங்கே பேமெண்ட் டீட்டெயில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெலிவரி, ஐ வில் பிக்கப் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இங்கே டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். இங்கே இந்த அட்ரஸ் வந்து நான் இது வந்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணி அந்த அட்ரஸ் எடுத்து வச்சுக்கணும். நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது அந்த அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி கொடுக்க சொல்லி, அதேமாதிரி யூபிஐ ஐடி, இந்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஆன்லைனில் நம்ம பே பண்ண முடியாது. ஸோ இவங்க கொடுக்குற இந்த யூபிஐ ஐடி அல்லது இந்த ஃபோன்பே, ஜிபே இருந்தால் இந்த நம்பர் வச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்டருக்கான அமௌண்ட்டை பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் டேரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். டெலிவரி கொடுத்துட்டேன், என் அட்ரஸ் கொடுத்துட்டேன், கண்டினியூ கொடுத்துட்டேன். இந்த அட்ரஸ் வந்து இந்த நம்பருக்கு தான் டெலிவரி பண்ண போகுதுன்றத டீட்டெயில் இதுதானா அப்படின்னு சொல்லுது. இங்கே கேஷ் ஆன் டெலிவரின்னு தான் காட்டும். பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன் ஆர்டர் நவ் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளிக் பண்ணோன்னே கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆர்டர் ஹேஸ் பீன் பிளேஸ்டு. செல்லர் யாருன்னா ஜிகேபி கிராக்கர்ஸ் தான் உங்களுக்கு செல் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயிலோட என்னோடய அட்ரஸ் வந்துடும். ஷிப்பிங் டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா நார்மல் டெலிவரி வந்து பார்த்தோன்னா ஷெட்யூல் 24 ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு மேபி வந்துடும் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் இதில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டரில் வந்து நம்ம 10,720 ரூபா வந்து சேவ் பண்ணியிருக்கோம். அதாவது 80% அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆர்டர் டீட்டெயில்ஸ் இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஐடி
இது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து வந்து பார்த்துக்கலாம். இந்த 36 ப்ளஸ் 36 ஐட்டம், அதாவது 36 ஐட்டுக்கு மேலே அப்படின்னு பண்ணதை நீங்கள் எப்போ வேணால் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டரில் தான் இருக்குது, இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. அதுக்கப்புறம் அதை வந்து புக் பண்ணலை, டிரான்ஸ்ஜெண்டுக்கு மாற்றலை, அப்புறம் உங்கள் டெலிவரி, இந்த 3 ஸ்டேட்டஸும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த ஆப்லேயே வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜும் நம்மளுக்கு வந்துடும். வெப்சைட்டில் கொடுத்துருந்த யூபிஐ ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஆர்டர் அமௌண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அதை இந்த நம்பருக்கு, அந்த கொடுத்த 61 முடியும்னு சொன்னீங்களா, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்க கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை அவங்க கொடுக்குற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு இதுவோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுறேன், அதில் காட்டலை. ஒன்ஸ் வந்து பேமெண்ட்டு நம்ம அனுப்பிச்சிதான் அவங்க பார்த்துட்டோன்னே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள், டியர் கார்த்திக், யுவர் ஆர்டர் 009 இஸ் கன்ஃபார்ம்டு. நவ் இட் வில் பி டெலிவரி 10+ டேஸில் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்றத டீட்டெயிலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய அந்த வெப்சைட்டில் போய்ட்டு திருப்பியும் நான் அந்த வெப்சைட்டில் போகிறேன், gkpcrackers.in அப்படின்றது இந்த 2ஆவதுல இருக்கிற வெப்சைட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டு லாகின்ல இருக்குது. நம்ம ஆர்டர் டீட்டெயிலில் பார்க்குறேன். கடைசியாக வந்து 2680 அப்படின்ற அமௌண்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணோம். அதை கிளிக் பண்ணுறோன்னே ஆர்டர் அப்படின்ற டீட்டெயிலில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ கேன்சல் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து பார்த்தோன்னா கேன்சல்ன்றது ஆப்ஷன் இருந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற டீட்டெயில் இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலும் இதில் வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன்வாய்ஸ், ஒன்ஸ் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இது எனேபிள் ஆகிடும். டவுன்லோட் இன்வாய்ஸ் அப்படின்றது அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணீங்க, அவங்களுடைய லோகோ, நீங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணீங்க, 39 ஐட்டம் என்ன ஆர்டர் பண்ணீங்க, எம்ஆர்பி எவ்வளோ, எத்தனை குவான்டிட்டி, எம்ஆர்பி எவ்வளோ, டிஸ்கவுண்ட் எவ்வளோ, ரேட் எவ்வளோ, என்ன அமௌண்ட்டு அப்படின்றத டீட்டெயிலோடு உங்களுக்கு அங்கேயே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், 2680 ரூபா. ஒன்ஸ் ஆர்டரை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சுன்னா அடுத்த அப்டேட்டில் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா இன் டிரான்ஸ்லேட்டில் வந்துடும், என்ன பார்சல் சர்வீஸில் வருது அப்படின்றது டீட்டெயிலில் வந்துடும், ட்ராக்கிங் ஐடியும் வந்துடும். இந்த பார்சல் சர்வீஸை நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற அந்த ட்ராக்கிங்கில் இந்த நம்பரை போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பார்சல் எங்கே இருக்குது, என்ன டீட்டெயிலுன்றதை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டரை வந்து ட்ராக் பண்ணி டெலிவரி எடுத்துக்கலாம்.